ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நம்ம பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து ப்ரோ உங்கள் பாடியிலே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் எதுன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது ஹேராக தான் இருக்கும். உங்களுக்கு ஹேர் ரொம்ப பிடிச்சனால தான் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம், இந்த வீடியோவில் நம்ம ஹேர் ஸ்டைல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஹேரை எப்படி வந்து ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் டார்க்காக இருக்கலாம், இல்லை பிரைட்டாக இருக்கலாம், அது வேறு. பட் ப்ராப்பரான ஹேர் ஸ்டைல் வச்சிங்கன்னா உங்கள் லுக் வந்து கண்டிப்பாக வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்மளோட ஹேர் ஸ்டைல் ப்ராப்பராக செட் பண்ணலாம், கரெக்டாக ஹோல்டாக எப்படி வைக்கலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ண போகிறோம், நம்ம ஹேர் ஸ்டைல் செட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஹேரை வந்து கரெக்டாக செட் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் விட்டு வெளியே போயிட்டு நம்ம சேனலில் வேறு வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாமா? வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கோம், இருந்தாலுமே வெயில் ஓவராக இருக்குது. இப்போ எனக்கு அவ்வளோ வேர்த்து கொட்டுது, பேச முடியாமல் 2-3 டேக் போயிடுச்சு வீடியோ. ஸோ அதனால் வேர்க்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே ஆயிலியாக இருக்கும், ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வெளியே போனாலும் வீட்டுக்கு வெளியே போய் உட்காந்து எல்லாமே டஸ்ட்லாம் ஓராவதுனால ஹேர் நிறைய டஸ்ட்டு கலெக்டாக இருக்கிறதுனால ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் வச்சு ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். ஷாம்பு இருந்தாலே போதும், கண்டிஷ்னர் கிடைச்சா வாங்கிக்கோங்க. பிகாஸ் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து இனிமேல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா டெக்ஸ்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ப்ராப்பராக ஹேரை வாஷ் பண்ணுறது. சரி, வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ட்ரை பண்ணுறது. ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வெட் ஹேரில் நீங்கள் துண்டை வச்சு துடைக்கிறீங்க, லைட்டாக துடைக்கிறீங்க, இன்னும் லைட்டாக ஈரமாக இருக்குன்னா நீங்கள் ஹேர் ஸ்டைல் என்ன வச்சாலுமே நிற்கவே நிற்காது. உங்களுக்கு அதிகமான ஹேர் இருந்தாலும் படுத்த மாதிரி ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ ஹேரை வந்து ட்ரை பண்ணுறது அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கு வந்து ட்ரையர்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே வந்து கம்மியான ப்ரைஸ்லேருந்து அதிகமான ப்ரைஸ் நான் யூஸ் பண்ணுறது வரைக்கும் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்க வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், ப்ரோ ட்ரையர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணால் ஹேர் வந்து முடி கொட்டும் அப்படின்னா. கண்டிப்பாக அதிகமாக யூஸ் பண்ணால் முடி கொட்டும், பட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ட்ரையர் கம்பெனி யாரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரையர்லாம் பொண்ணுங்க யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முடி இருக்கிற எல்லாருமே ட்ரையர் யூஸ் பண்ணலாம். அதோட வேலை என்னென்னா ஹேரை ட்ரை பண்ணுறது, அவ்வளோதான். சரி, ப்ராப்பராக ஹேரை ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுற பர்சனாக இருந்தால், இல்லை ட்ரையர் வாங்கி பண்ணுற பர்சனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா சீரம், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், எல்லாத்தோட லிங்க்குமே கொடுத்துருவேன். நீங்கள் ஒரி பண்ண வேணாம், இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக உங்கள் ஹேரை கையில் வச்சு கோம் பண்ணிட்டு கையில் நல்லா கோதி விட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணும். நல்லா ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு சீப்பு எடுத்துக்கோங்க. இது ரவுண்ட் சீப்பு நம்ம சொல்லுவோம்ல, ரவுண்ட் காம்பு எடுத்துகிட்டு ஸோ அதை வச்சு நல்லா வந்து இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே ப்ராப்பராக உங்கள் ஹேரை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே உங்கள் ஹேர் வந்து ஒரு வால்யூம் இருக்கும், ஒரு லுக்கும் கிளாஸியாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக 3வது ப்ராசஸ் போயிடலாம். 3வது ப்ராசஸ் என்னென்னா ஹேர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறது தான். ஹேர் ப்ராடக்ட் எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் இருக்குது, பட் கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி அண்ட் ஹோல்டு நல்லா இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் கீழே கொடுக்குறேன், நான் யூஸ் பண்ணுறது கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பராக கரெக்டான சைஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணணும், கையை நல்லாவே தேய்க்கணும். அது உங்கள் கையில் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணணும். இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி எல்லா சைடுமே அப்ளை பண்ணணும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் ரொம்பவே கெட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா தூக்கி நிறுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்கள் ஹேரை வந்து கரெக்டாக இந்த வேக்ஸை வச்சு செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஹோல்டான ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கான டுட்டோரியல். வேறு பெருசாக ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். பட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் ஏதாவது பேசும்போது திக்கி தடுமாறலாம் பேசியிருந்தால் சாரி, பிகாஸ் மூச்சு வாங்குது, ரொம்ப பேச முடியல, வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி எல்லாருமே அதிகமாக குடிங்க, பாடியை எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க ப்ளீஸ். அது ஒரு ரிக்வெஸ்ட், உங்கள் பிரதர்கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பராக ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் டவுட் இருக்கும், இதை டெய்லியுமே யூஸ் பண்ணலாமா, நான் டெய்லியுமே என்னோடய ஹேர் இப்படி செட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக
வேணாம், நானும் அப்படி பண்ண மாட்டேன், நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போகிறீங்க, அப்படி இல்லைனா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இருக்கலாம், ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி டைமில் ஹேரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். பசங்க கண்ணாடியை பார்த்தாலே ஹேரை தான் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம், கையை ஆட்டோமேட்டிக்காக ஹேருக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி போகிற இடத்துல நல்ல ஹேர் ஸ்டைல் வேணுங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுங்கள். மற்ற டைமெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் சும்மா இருக்கும்போது இல்லை ரெகுலராக காலேஜ் போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணாலுமே மார்னிங் யூஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியாவது அதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போங்க. ஓகே கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் ஹிஸ்ட்ரியை பற்றி மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது வேணுமா வேணாமாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். பை காய்ஸ்.